ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி ரொம்பவே ஈஸியாக லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கடலை மாவை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நமக்கு நல்லா ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். எந்த கப்பால் கடலை மாவு அளந்தமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பூந்தி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இடியாப்ப உலக்கில் நீங்கள் மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பூந்தி மாதிரி அழகாக வந்துடும். உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இருக்குன்னா நீங்கள் அதிலே கூட பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கெலாம் இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா பூந்தியும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வெந்துட்டு நம்ம எடுத்துடலாம். பூந்தி பொரிக்கும் போது நீங்கள் ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிடக்கூடாது, வேகணும் ஆனால் மொறுமொறுன்னு ஆயிடக்கூடாது, பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பூந்திகளையும் பொரித்து எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா பூந்திகளையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை பாகில் பூந்திகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை பாகு எல்லா பூந்திகளையும் வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். அதை நம்ம லட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம சர்க்கரை பாகு எல்லாமே நல்லா உறிஞ்சிட்டு இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைகளிலே போய் வாங்க மாட்டீங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ எல்லா மாவையுமே நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.